நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்திக் நடித்திருக்கும் வா வாத்தியார் திரைப்படம் பல தடைகள், சிக்கல்கள், நெருக்கடிகள் ஆகியவற்றை கடந்துவிட்டு இறுதியாக டிசம்பர் 12ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. இந்த படம் வெளிவருவதற்கான பயணம் எளிதானதல்ல. பல ஆண்டுகளுக்கு முன்பே படப்பிடிப்பு நிறைவடைந்திருந்தாலும் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு ஏற்பட்ட கடன் சிக்கல்கள் காரணமாக படம் வெளியீடு தொடர்ந்து தாமதமடைந்தது. நலன் குமாரசாமி தமிழ் சினிமாவின் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிய இயக்குனர். சூதுக்கவும் படத்தின் மூலம் அவர் வித்தியாசமான கதை சொல்லும் பாணியை வெளிப்படுத்தினார். அந்த படத்தில் காமெடி, சாட்டை, சஸ்பென்ஸ் அனைத்தும் கலந்திருந்ததால் அது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அதன்பின் அவர் இயக்கிய காதலும் கடந்து போகும் படம் முற்றிலும் வேறுபட்ட ஜானரில் உணர்ச்சி பூர்வமான காதல் கதையாக அமைந்தது. அந்த படம் ரசிகர்களின் மனதில் அழியாத இடத்தை பிடித்தது. இன்றும் அந்த படத்தின் காட்சிகள் சமூக வலைதளங்களில் அடிக்கடி பகிரப்படுகின்றன. இந்த இரண்டு படங்களும் நலனுக்கு தனித்துவமான ரசிகர் வட்டத்தை உருவாக்கின. இந்த வெற்றிக்கு பிறகு நலன் குமாரசாமி சூர்யாவின் தம்பி கார்த்தியுடன் வா வாத்தியார் படத்தில் முதன்முறையாக இணைந்தார். கார்த்தி மட்டுமின்றி ராஜ்கிரண், கீர்த்தி ஷெட்டி உள்ளிட்ட முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இப்படத்தை தயாரித்தவர் ஞானவேல் ராஜா. சில ஆண்டுகளுக்கு முன்பே படப்பிடிப்பு முடிந்திருந்தாலும் தயாரிப்பாளர் சந்தித்த நெருக்கடிகள் காரணமாக படம் வெளியீடு தாமதமானது. ஞானவேல் ராஜா சூர்யாவை வைத்து தயாரித்த கங்குவா படம் எதிர்பாராத தோல்வியை சந்தித்தது. அந்த தோல்வி அவருக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. கடன் சுமைகள் அதிகரித்தது. புதிய படங்களை வெளியிட முடியாத நிலை ஏற்பட்டது. இதுவே வா வாத்தியார் படத்தின் வெளியீட்டை தடுத்து நிறுத்திய முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து வா வாத்தியார் படம் டிசம்பர் 12ஆம் தேதி வெளியாகிறது. சமீபத்தில் வெளியான ட்ரெய்லர் ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. சமூக வலைதளங்களில் அந்த ட்ரெய்லர் பரவலாக பகிரப்பட்டு படத்தின் மீதான ஆர்வத்தை மேலும் அதிகரித்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற ப்ரீ ரிலீஸ் விழா இந்த எதிர்பார்ப்பை இன்னும் உயர்த்தியது. அந்த நிகழ்ச்சியில் விநியோகஸ்தர் சக்திவேலன் நடிகர் சூர்யா குறித்து உருக்கமான கருத்துக்களை பகிர்ந்தார். அவர் கூறியதாவது: தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கடுமையான நெருக்கடியில் இருந்தபோது சூர்யா அவரை அழைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவி செய்தார். இதனால் ஞானவேல் ராஜா மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார். வன்மம் நிறைந்த இந்த உலகத்தில் சூர்யா போன்ற ஹீரோ கிடையாது. எம்ஜிஆருக்கு பிறகு மற்றவர்களிடம் அக்கறை காட்டும் நடிகர் சூர்யா தான். இந்த உரை சூர்யாவின் மனித நேயத்தை வெளிப்படுத்தியது. ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் சக்திவேலனின் உரையை பரவலாக பகிர்ந்து சூர்யாவிற்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். இப்போது வா வாத்தியார் படம், நலன் குமாரசாமியின் தனித்துவமான கதை சொல்லல், கார்த்தியின் நடிப்பு, சூர்யாவின் மனித நேயம், தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவின் போராட்டம் ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைந்து ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது.